கடம்பத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிக்கிறேன். இங்கேருந்து 8:40 கிளம்புனேன் ஸ்கூலுக்கு என் தம்பி கூட. என் தம்பி உள்ளே போயிட்டான். நான் என் டியூஷன் ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருந்தேன். பேசிவிட்டு என் ஃப்ரெண்டு போயிட்டான். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஒரு தாத்தா வயசானவர் வந்து, இந்த அட்ரஸ் எங்கேப்பா அப்படின்னு கேட்டார். நான் இப்படி எட்டி பார்க்கும்போது அவர் மூஞ்சில் ஸ்ப்ரே மாரி வச்சு என் சட்டையை பிடிச்சி இழுத்து இந்த பட்டன்லாம் அறுத்து நான் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரில. முழிச்சு பார்க்கும்போது ஒரு குடோனில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னை இங்கெல்லாம் கிழிச்சு, இந்த இடத்துலலாம் கிழிச்சு எனக்கு அடித்தாங்கோ. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மயக்க போட்டு மறுபடியும் எழுந்துக்கும் போது கயிறில் கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஊற்றுட்டு வெளியே வரும்போது யாருமே இல்லை. நான் அப்படியே வந்துட்டேன். வந்து ஒரு இடத்துல விழுந்தேன். அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கிறவர் தான் வந்து தண்ணிலாம் ஊற்றி, எந்த இடத்துலப்பா நீ இருக்கிற அப்படின்னு கேட்டு, என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் வந்தாங்க. அவங்களெலாம் கூட்டின்னு போய் காட்டினேன். அவங்க அப்டேட்டு ஸ்டேஷனுக்கு திருப்பி வாப்பா வந்து லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி ஹிட்டுன்னு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த ஒரு தாத்தா இருந்தார், கூட 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பாஷை பேசுனாங்கன்னே புரியல. ஏதோ பேசியிருந்தாங்கோ, ஆனால் நார்மலாக அந்த தாத்தா மட்டும் தான் தமிழில் பேசினார். மற்ற 2 பேர் என்ன பாஷை பேசுனாங்கன்னு தெரில. அந்த 2 பேரில் ஒருத்தர் மூஞ்சி ஞாபகம் இருக்குது, ஒருத்தர் மூஞ்சி ஞாபகம் இல்லை. அந்த தாத்தா மூஞ்சி ஞாபகம் இருக்குது.